என்னுடைய அப்பா வந்து இறா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இறா வாங்கிட்டு வந்தாவே நம்ம வீட்டில் வந்து ஒரே ஃபைட் தாங்க நடக்கும். ஏன்னா ஒருத்தவங்க தொக்கு செய்யணுவாங்க, ஒருத்தவங்க பிரியாணி செய்யணுவாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்குள்ள ஒரே தலைவலியே வந்து போயிடும். அப்படி ஒரு முடிவு பண்ணது தான் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மஞ்சத்தூள்லாம் போட்டு. இந்த கேப்பில் வதங்குற கேப்பில் என்னுடைய பாப்பா பிரியாணி அரிசி இருந்தால் தான் நான் பிரியாணி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய அப்பா போயிட்டு பாசுமதி அரிசி வாங்கிட்டு வரதுக்குள்ள நல்லா வதக்கி விட்டுட்டேன் மசாலா எல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் ப்ரான் நல்லா கழுவி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து உப்பு காரம் எல்லாமே போட்டு நல்லா அரிசியெல்லாம் போட்டு கொதிக்க விட்டுட்டேன். விசில் வைக்கிறப்ப வந்து எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நான் எப்பயுமே செக் பண்ணிட்டு தாங்க விசிலை மூடுவேன். ஏன்னா காரம் உப்பு கம்மியாக போயிட்டுனா பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் டேஸ்ட் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னாங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து யாராவது வந்து மீன் வறுக்கிற மாதிரி சூப்பராக வறுத்து நைட்டு வந்து சூப்பரான டின்னர் முடிச்சிட்டோம். பாய்.